பஞ்சி பஞ்சி அடியே பஞ்சி. அடாடா இந்தா வந்துட்டேன். ஏன் இப்ப சும்மா பஞ்சு பஞ்சுன்னு ஏன விடுறீங்க? நீங்க என்ன பஞ்சு வியாபாரத்துக்கா போறீங்க? எங்க அம்மா அப்பா எனக்கு ஆசையா வச்ச பேரு பஞ்சவரணம். உங்க அம்மா அப்பா தோசையா வச்ச பேர் பஞ்சவரணமா இருந்தாலும் உன் பேரை 4 வாட்டி சொல்லி பாரு. நான் ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்னு உனக்கே தெரியும். பஞ்சவரணம் 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 சொல்லிட்டேன். நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. அவன் நாட்டுல பஞ்சம் போகணும்னு சொல்லுவான். நான் மட்டும் இந்த வீட்டுல பஞ்சம் வரணும்னு சொல்றியா? காலையில உங்களுக்கு என்ன உங்களா நீங்க பொழுது போவாதே. சரி விடுங்க, வீட்டுல நிறைய எனக்கு வேலை இருக்கு. நான் அப்படியே வேலையை பாக்குறேன். நில்லு. வீட்டுல அப்படி நீ என்னதான் வேலை பாக்குற? கூட இவ்வளவு குப்பையா கிடக்குது. 4 பேர் வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே கேளுங்க. வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதை ஏதாவது நீங்க கேக்குறீங்களா? ஏன் பிள்ளையா? ஏன் பொண்ணா? அதுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லையா? அது ரொம்ப சமத்து பிள்ளையாச்சே. மஞ்சுமா இத வந்துட்டேங்கப்பா. இவ்வளவு நேரம் என்னப்பா பண்ண? இதப்பா நைட்டு கொஞ்சம் படிச்சேனா, அதனால தூங்கிட்டேன்ப்பா. கேட்டியாடி? என் புள்ள நைட்டு பொறுப்பா படிச்சிருக்குடி. சரிம்மா, அம்மாவுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா வேலை பார்த்து கொடுமா. நான் வயலுக்கு போயிட்டு வரேன். சரிங்கப்பா, பாத்துக்கிறேன். வரேன்டி. போயிட்டு வாங்க. அம்மா, இப்ப நான் இதை என்னம்மா பண்ண? இந்த இங்க குப்பையா கிடக்குமா, அந்த கூட குப்பையா கிடக்கு. இதை மட்டும் கூட்டியா மல்லி வைமா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. அதை அப்படியே வச்சிருமா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. இதை ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு போய் கொடுத்தணும். தாத்தா வராரே, கதற விட போறாரே, பதற விட போறாரே, சகர விட போறாரே. அட பேராண்டி, எனக்கே மயக்கமா வருது. நீ வேற பாட்டு பாடிட்டு வரியா? யாருப்பா இது காலையிலே இப்படி புகைய போட்டு விடுறது? எனக்கு மயக்கமா வருது. ஐயோ தாத்தா, என்னாச்சு? ஏமா, என் தாத்தாவை இப்படி சாட்சிட்டியேமா. தாத்தா எந்திரிங்க. வாங்க போலாம். நம்ம அப்படியே இதுலயே போயிடலாம், வந்த வழியிலே. அம்மா, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மருந்து நீங்க கொளுத்தி விடாதீங்கன்னு. இது என்ன தாண்டி பண்றது? எல்லாரும் பண்றது தானே நானும் பண்ணிருக்கேன். குப்பையை கொளுத்துறதுனால என்ன வந்துட போகுது? குப்பையை கொளுத்துறதுனால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? இதனால